RRBLP CPT2 எக்ஸாமில் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். அதை எப்படி மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி அட்டன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் ஹையர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன். அதிக கனவுளு விரிவாக்க குணகம் கொண்ட பொருளை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, எந்த பொருளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன், அதாவது கனவுளு விரிவாக்க குணகம் அதிகம்னு கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஹீட் பண்ணுறப்ப எந்த பொருள் சீக்கிரமாக அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக திடப்பொருட்கள் சாலிட்ஸை விட லிக்விட்ஸ் என்ன பண்ணும், அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதோட எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். சாலிடோட எக்ஸ்பேன்ஷன் கம்மியாக இருக்கும் லிக்விட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ், பிராஸ், கண்ணாடி, பித்தளை, இது ரெண்டும் சாலிட். நமக்கு என்ன தெரியும், சாலிடோட எக்ஸ்பேன்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ கிளாஸும் வராது, பிராஸும் வராது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் தானே கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து வால்யூம் எக்ஸ்பேன்ஷன்றது ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பொருள் எந்த பொருள் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது. அதில் எது அதிகம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. சாலிட் வந்து கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும் லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால கிளாஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, பிராஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது வாட்டர் அண்ட் ஆல்கஹால். இப்போ போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டருக்கும் ஆல்கஹாலுக்கும் நடுவில் தான். தண்ணியை விட ஆல்கஹாலுக்கு தான் இந்த பாண்டிங் ரொம்ப கம்மி. அதனால லேசாக நீங்கள் ஹீட் பண்ணாலே ஆல்கஹால் மற்ற எல்லாத்தையும் விட வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, தெர்மாமீட்டரில் ஏன் மெர்க்குரி இல்லைனா ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப கம்மியான ஹீட்டுக்கே டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால தான் இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் அதிகம். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஆல்கஹால் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What must be the absolute temperature of an ideal gas to இங்கே half வரும் its density. ஒரு நல்லியல்பு வாயுவின் அடர்த்தி பாதியாக குறைய அதன் தனி வெப்பநிலை என்னவாக இருக்க வேண்டும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியல் கேஸ் நல்லியல்பு வாயுவோட அடர்த்தி டென்சிட்டி, கேஸினுடைய டென்சிட்டி என்ன பண்ணணுமா, பாதியாக குறையணுமா. அப்படின்னா அதோட அப்சல்யூட் டெம்பரேச்சர் தனி வெப்பநிலை என்னவாகும், இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. இதை எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கேஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு கேஸ் இருக்கான். அதை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுறீங்க. இப்போ கேஸ் என்ன ஆகும், அப்படியே வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே இந்த வால்யூமோட இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இவ்வளோண்டு இந்த இடத்துல இருந்த பொருள், இந்த இடத்துல இந்த கேஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே இது வரைக்கும் மேலே வரைக்கும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் கேஸ். அப்போது நீங்கள் ஹீட் அதிகமாக்குனீங்கன்னா மட்டும்தான் டென்சிட்டி இவ்வளவா இருந்தது, டென்சிட்டி இவ்வளவா இருக்கு. டென்சிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், குறையும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டென்சிட்டி வந்து இப்போ இவ்வளோண்டு இடத்துல இருந்த பொருள் இவ்வளோ இடத்துல இருக்கு. அப்போ அதோட அடர்த்தி என்ன இருக்கு, கம்மியாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷனை இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம சொல்லலாம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு PM/RT. அப்படின்றது உங்களுக்கு தெரியும் டென்சிட்டி. Pன்றது உங்களுக்கு ப்ரெஷர், அழுத்தம். Mன்றது உங்களுக்கு மூலக்கூறு நிறை, மோலார் மாஸ்.
ஆறுன்றது உங்களுக்கு வாயு மாறிலி, கேஸ் கான்ஸ்டன்ட். டீன்றது தனி வெப்பநிலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென்சிட்டியும் டெம்பரேச்சரை மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த டேர்ம் மட்டும் எழுதுறேன். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 / டெம்பரேச்சர். அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கு, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. கரெக்டாக? நீங்கள் டென்சிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரேச்சரோட வேல்யூ குறையும். டென்சிட்டியோட வேல்யூ குறையுது அப்படின்னா டெம்பரேச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் ரிலேஷன். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். 1/ன்னு வருது பாருங்க. சரி, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஐடியல் கேஸ் டு ஹாஃப் இட்ஸ் டென்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டென்சிட்டியோட வேல்யூ பாதியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாதியாக இருக்கிறப்போ டெம்பரேச்சர் வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டீயை இங்கிட்ட எடுத்துகிட்டு வரலாம். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த சைடு 1 × Tன்னு வரும். அப்போ 1 × T T தானே, சீக்குவல் டு இல்லை ப்ரொபோர்ஷன் எது வேணால் போட்டுக்கோங்க. 2 இந்த பக்கம் வரும்போது 2 × 1 2ன்னு கிடச்சிரும். அப்போது டென்சிட்டி 1/2 இருக்குன்னா டெம்பரேச்சர் என்ன ஆயிரும், 2 டைம்ஸ் ஆயிரும். அப்போது டபுள் அப்படின்றது இங்கே இருக்க ஆப்ஷன் ஏல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி எந்த இது கேட்டிருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதே மாதிரி யோசிச்சிங்கன்னா கரெக்டாக கிடச்சிடும். இப்போ வந்து எனக்கு வந்து டென்சிட்டியும் மாஸும் கொடுத்துட்டு டென்சிட்டியோடது வந்து ஹாஃபாக இருக்குது அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு PM/RTன்னு இருக்கிறதுல மாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த P/RTயை விட்டுருங்க. இப்போ எனக்கு அப்போ இது என்னவாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. டென்சிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் மாஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து அதே மாதிரி வந்து 1/2ன்னு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸோட வேல்யூ என்ன ஆகும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டென்சிட்டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/2 ப்ரொபோர்ஷனல் எம்னு போடலாமா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எம்மோட வேல்யூ உங்களுக்கு டேரெக்டாக 1/2ன்னு கிடச்சிரும். அப்போது டென்சிட்டி 1/2னா மாஸும் 1/2 தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த வேரியபிள் ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் டஸ் நாட் டெல் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் கேஸ். பின்னொரு நோட்டிலிருந்து வாயுவின் பண்பை பற்றி கூறாத மாறியை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 விஷயத்தில் எது ஒரு வாயுவோட பண்பு, அதாவது பிஹேவியர் ஆஃப் கேஸ் பற்றி சொல்லாது, அதாவது ஒரு கேஸை விவரிக்க எது தேவையில்லை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் கேஸ் லா படிச்சிருப்போம். பாயில்ஸ் லாவாக இருக்கட்டும், இல்லை சார்ல்ஸ் லாவாக இருக்கட்டும், எதை சுற்றி வரும்னா 3 விஷயத்து தான். ப்ரெஷர், அழுத்தம், வால்யூம் கன அளவு, அப்புறம் வெப்பநிலை டெம்பரேச்சர். இதை 3 சுற்றி தான் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒரு சிலிண்டரில் கேஸ் இருக்குன்னா அது எவ்வளவு அழுத்தத்தில் இருக்குது, எவ்வளவு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது, எவ்வளவு சூடாக இருக்குது, இதெல்லாம் சொன்னால் தான் அந்த கேஸோட நிலைமை நமக்கு தெரியும். ஆனால் நேரம், டைம், இப்போ மணி 10 ஆகுதுன்றதுக்கும் அந்த கேஸோட பிஹேவியருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. டைம் மாறினாலும் கேஸோட அந்த அடிப்படை பிஹேவியர்ஸ் வந்து உங்களுக்கு மாறாது. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் 3மே வந்து உங்களுக்கு கேஸோட பிஹேவியரை சொல்லும். ஆனால் அந்த டைம்ன்றது சொல்லாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், உங்களுக்கு நாட் டெல் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் கேஸ் தான் கேட்குறாங்க. அதனால் டைம் பீரியடை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சிம்பிளாக நீங்கள் எக்ஸாம் ட்ரிக்கில் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னன்னு வரும், PV is equal to nRT. இதில் Pன்றது உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர், Vன்றது வால்யூம், Nன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். Rன்றது உங்களுக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். Tன்றது என்ன, டெம்பரேச்சர். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, டைம்ன்றது தான் கிடையாது. அதனால் நம்ம டைம் பீரியடை சூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செல்சியஸ் டெம்பரேச்சர் TC அண்ட் ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் TF ஆர் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்குறாங்க. செல்சியஸ் வெப்பநிலை TC மற்றும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலை TF ஆகியவை பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையவைன்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்சியஸ் ஸ்கேலில் தண்ணி வந்து உங்களுக்கு 0 டிகிரி செல்சியஸில் உறையும். இதே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் வந்து நீங்கள் 32 டிகிரி உறையும். 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அதில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், உறையும். அப்போது ஃபாரன்ஹீட் எப்போவுமே செல்சியஸை விட 32 ஸ்டெப் முன்னாடி நிற்கிதுன்னு மீனிங். சரி, நமக்கு வந்து என்ன தெரியும், டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபார்முலா தெரியும். செல்சியஸும் ஃபாரன்ஹீட் பற்றியும் பேசுகிறாங்க. அப்போது செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் டேர்ம் மட்டும் எழுதுங்க. C/5 is equal -32/9 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, அவங்க வந்து ஃபாரன்ஹீட் தான் சொல்லியிருக்காங்களா, அப்போ ஃபாரன்ஹீட்டை ஒன் சைடு வச்சுக்கலாம், மற்றது எல்லாத்தையும் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு வந்து இந்த 9 வந்து டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா. 9C/5 = F-32 அப்படின்னு இருக்கும். இப்போது எனக்கு இந்த -32 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், F இந்த பக்கமே இருக்கட்டும், 9C/5 + 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த Cன்றது என்ன, டெம்பரேச்சர் செல்சியஸில், Fன்றது என்ன, டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்டில். அதை தான் அவங்க வந்து உங்களுக்கு TF TCன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 9TC/5. இது வந்து TCயை தனியாக எழுதி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 9/5ன்னு போட்டு அப்படியே வெளியில் TC எழுதியிருக்காங்க. 9/5 TCன்றது எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து இருக்குது, பட் ஆனால் பக்கத்தில் +32 டேர்ம் இல்லை, 4th ஆப்ஷன், அதனால் எலிமினேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே தேர்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், 5/9 இருக்குது, அதனால தேர்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணுறேன். இங்கே எனக்கு +32 இல்லை, அதனால செகண்ட் ஆப்ஷனை கேன்சல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் 9/5 TC +32 அப்படின்றது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் அட் டிஃபரண்ட் இனிஷியல் டெம்பரேச்சர்ஸ் when in contact gradually come to dash temperature. வெவ்வேறு ஆரம்ப வெப்பநிலைகளில் உள்ள பொருட்கள் தொடும்போது படிப்படியாக டேஷ் வெப்பநிலையை அடைகின்றனன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், திரும்பவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டின் என்னென்னா, வேறு வேறு டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை ஒன்று ஆக்கும்போது கடைசியில் அது என்ன டெம்பரேச்சருக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ஒரு கப்பில் நல்ல சூடான காஃபி எடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் ஜில்லுன்னு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என்ன ஆகும், காஃபி ஆறி போயிருக்கும், ஐஸ் கட்டி உருகி இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் ரெண்டுமே ஒரே சூட்டுக்கு வந்துடும். இதுதான் நேச்சர். இங்கே என்ன நடக்குதுன்னா, வெப்பம் எப்போவுமே அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு பாயும். இப்போது எப்போ வரைக்கும் பாயும் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பொருளோட வெப்பநிலையும் சமமாகிற வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் தெர்மல் இக்விலிபிரியம், அதாவது வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்படியாக என்ன ஆகும், சூடான பொருள் வெப்பத்தை, இந்த காஃபியில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறையும், ஐஸ் கட்டியோட வெப்பநிலை என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமாகும். குளிர்ச்சியான பொருள் வெப்பத்தை ஏற்றுக்கும். கடைசியில் ரெண்டுமே வந்து ஒரே வெப்பநிலைக்கு வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ, சேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் இண்டிகேட். ஒரு வாயுவின் வெப்பநிலை எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வாயுவோட வெப்பநிலை டெம்பரேச்சர் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வாயுக்கள்னாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் வந்து எப்போவுமே ஓடிக்கிட்டே மோதிக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற கேஸ் இருக்குது, அதை நீங்கள் சூடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மூலக்கூறுகள் இன்னும் என்ன பண்ணும், அதிகமாக வேகமாக ஓட ஆரம்பிக்கும். வேகமாக அதிகமானாலே அங்கே என்ன ஆகும், இயக்க ஆற்றல் உருவாகும், அதாவது கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். மூமெண்ட் அதிகமாகுது, கைனடிக் எனர்ஜி என்னாகும்,
அதிகமாகும். முக்கியமான பாயிண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மூலக்கூறுகளும் ஒரே வேகத்தில் போகாது. அதனால நமக்கு டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம சராசரியாக அதுங்க எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ ஆற்றலோட இயங்குதுன்றது தான் முக்கியம். அங்கே ஃபிசிக்ஸில் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக்குனா மூலக்கூறுகள் வேகமாக ஓடும். வேகம் அதிகமாகுனா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். இதோட சராசரி ஆவரேஜ் மதிப்பு தான் அந்த வாயுவோட வெப்பநிலையாக இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி டோட்டல் எனர்ஜி ஆஃப் இட்ஸ் மாலிகுல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டோட்டல் எனர்ஜி அப்படின்னு இருக்கு, இது தப்பு. ஏன்னா வெப்பநிலை அப்படின்றது ஒரு சராசரி அளவு. ஸோ ஆப்ஷன் டி பாருங்க, ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் இட்ஸ் மாலிக்யூல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பசங்களுக்குமே ஒரே மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. 2 பேருக்கும் நடுவில் இப்போ வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் நடக்குது. இதுதான் அந்த 100 மீட்ரு. ஒரு பையன் இங்கே இருக்கான், இன்னொரு பையன் இங்கே இருக்கான். இங்கே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்களை தேர்டு பர்சன் எடுத்துக்கலாம். இந்த தேர்ட் பர்சன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சனுக்கும் மோட்டிவேட் பண்ணுறீங்க, செகண்ட் பர்சனுக்கும் மோட்டிவேட் பண்ணுறீங்க. தனித்தனியாக இவர்கிட்ட என்ன இப்போ சொல்கிறீங்களோ அதே தான் இவர்கிட்டையும் சொல்கிறீங்க. அப்படின்னும்போது 2 பேரோட கெப்பாசிட்டி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நீங்கள் என்ன தான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களை சொல்லியிருந்தாலும் தனித்தனியாக நீங்கள் சொல்லும்போது ஒருத்தரோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஒருத்தரோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த 2 ஸ்பீடையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், கைனெட்டிக் எனர்ஜி அவங்க மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி. இங்கே மாலிக்யூல்ஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணுது. அப்போ எனக்கு இந்த எல்லா மாலிக்யூல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியும் நான் கன்சிடர் பண்ணியாகணும். அப்படின்றப்போ ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பீடில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல அவங்க ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் இட்ஸ் மாலிக்யூல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 பர்சனுமே ஓடும்போது ஒரு இதில் போயிருப்பாங்க. ஒருத்தர் அதிகமாக போயிருப்பார், ஒருத்தர் கம்மியாக போயிருப்பார். நான் 2 பேரோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு இந்த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி கிடைச்சிரும். அதுதான் இங்கே சொல்ல வர்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் கிரேட்டர் ஹீட் கெப்பாசிட்டி? பின்வருவனவற்றில் எது அதிக வெப்ப ஏற்பு திறனை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இந்த 3ல் எதுக்கு ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது வெப்ப ஏற்பு திறன் ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வெப்ப ஏற்பு திறன்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ஏற்றுறதுக்கு எவ்வளவு வெப்பத்தை அது வாங்கிக்குது அப்படின்றது தான் அது கணக்கு. இப்போ வந்து ஒரு இரும்பு துண்டையும் கொஞ்சம் ஹைட்ரஜன் வாயுவும் எடுத்துக்கோங்க. இரும்பு என்ன ஆகும், சீக்கிரமாக சூடாயிரும். அதாவது கொஞ்சமாக நீங்கள் சூடு பண்ணாலே அதோட டிகிரி ஏறிடும். ஆனால் ஹைட்ரஜன் அப்படி கிடையாது, அது வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் டக்குன்னு சூடாகாது. இங்கே ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, எப்போவுமே திண்ம பொருட்கள் சாலிட்ஸ் விட லிக்விட்ஸ் தான் அதிகமாக வெப்ப ஏற்பு திறன் அதிகமாக இருக்கும். சாலிட்ஸ்க்கும் வெப்ப ஏற்பு திறன் இருக்கும், பட் ஆனால் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸுக்கு தான். இந்த உலகத்தில் இருக்கிறதுல எல்லா வாயுக்கள்லையும் ஹைட்ரஜன் வாயுக்கு தான் ரொம்ப அதிகமான வெப்ப ஏற்பு திறன் இருக்குது. ஏன் ஹைட்ரஜன் அப்படின்னா, ஹைட்ரஜனோட மூலக்கூறுகள் வந்து ரொம்ப லேசானது. அது வெப்பத்தை வாங்கும்போது அந்த ஆற்றலை பல விதமாக ரொட்டேஷன், வைப்ரேஷன் சேமித்து வச்சுக்குது. அதனால் அதோட சூடு ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதனால தான் ராக்கெட் இன்ஜின்ஸில் கூட இதை குளிர்விப்பான நமக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லாஜிக் என்னென்னா, இந்த இரும்பு, தங்கம் இதெல்லாமே வந்து சாலிட்ஸ். இவங்க வெப்பத்தை சீக்கிரமாக கடத்திடுவாங்க, வெப்ப ஏற்பு திறன் அதனால உங்களுக்கு கம்மி. ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸு, அதுலேயும் அதுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ வாயுக்களில் ஹைட்ரஜனுக்கு தான் தன்வெப்ப ஏற்பு திறன் அதிகம். அதனால என்ன பண்ணிக்கலாம், ஹைட்ரஜன் கேஸ் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, அயன் ராடெல்லாம் சாலிடும் போது அதுக்கு ஹீட் கெப்பாசிட்டி கம்மி லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் அதை யோசிச்சிருந்தாலே இந்த ஹைட்ரஜன் கேஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணியிருக்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் அக்கார்டிங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் லா? பின்வரும் எந்த விதியின்படி வெப்ப பரிமாற்றம் நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க.
நமக்கு தெரியும் வெப்பம் எப்போவுமே அதிகமாக சூடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கம்மியான சூடு இருக்கக்கூடிய இடத்துக்கு பாயும் அப்படின்னு. ஒரு காஃபி கப் ஆறி போகுமே தவிர தானாகவே இன்னும் சூடாகாது. இந்த திசையை சொல்கிறது தான் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸோட 2வது விதி. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பாருங்கள். நியூட்டன்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இயக்கத்தை பற்றி, மோஷன் பற்றி சொல்லுது, ஹீட்டை பற்றி கிடையாது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆற்றல் அழிவின்மை விதி, எனர்ஜி கன்சர்வேஷன் பற்றி தான் சொல்லும். ஆனால் வெப்பம் எந்த பக்கமாக பாயும்னு சொல்லாது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொருள் எவ்வளோ வேகமாக ஆறும்னு சொல்லுமே தவிர வெப்பம் பரிமாற்றத்தோட அடிப்படை விதியை குறிக்காது. அப்போது வெப்பம் தானாகவே உயர் வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு பாயும்னு சொல்கிற அந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் ட்ரிக் என்னென்னா, வெப்பம் பாயக்கூடிய டைரக்ஷன் பற்றி கேட்டாலே நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமங் த ஃபாலோவிங் இஸ், பின்வருவனவற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஹியூமிடிட்டி இஸ் ஹை இன் கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடற்கரை ஓரங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இது 100% கரெக்டு. ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்று கடல் தண்ணியிலிருந்து வரக்கூடிய நீராவியை அதிகமாக வச்சுக்கும். அதனால தான் சென்னை மாதிரியான ஊர்கள்லாம் ரொம்ப என்ன பண்ணுது, வேர்க்குது. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் 100% ரீச் ஆகுறப்போ மேகங்கள்லாம் குளிர்ந்து மழையாக பெய்யும். அப்போது ஈரப்பதம் அதிகமாகுது அப்படின்னா ஹியூமிடிட்டி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக ஆப்ஷன் பியும் கரெக்டாக அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், ஆப்ஷன் சி போத் ஆஃப் த அபோவ் ரெண்டுமே கரெக்டு தான்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் அவசரத்தில் ஹியூமிடிட்டி இஸ் ஹை இன் கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் ஏவை மட்டும் டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கரெக்டாக பார்த்து ஆப்ஷன் போத் ஆஃப் த அபோவ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் steel rod in area A and length L unit and the temperature difference between its ends is 200 degrees Celsius and the rate of heat flow in the rod is 10,000 joule, if the area of the rod is made 4 times and the length 1/4, then what will be the heat flow rate in this rod for the same temperature difference? ஒரு எஃகு கம்பியின் வெப்ப கடத்துத்திறன் K, பரப்பளவு K மற்றும் நீளம் L அலகு எனில் அதன் முனைகளுக்கு இடையேயான வெப்பநிலை வேறுபாடு 2000 டிகிரி செல்சியஸ், இதில் 2000 டிகிரின்னு வராது, மற்றும் கம்பியில் பாயும் வெப்பத்தின் வீதம் 10,000 ஜூல் ஆகும். கம்பியின் பரப்பளவு 4 மடங்காகும், நீளம் 4 1 பங்காகும் ஆக்கப்பட்டால் அதே வெப்பநிலையில் வேறுபாட்டிற்கு இந்த கம்பியில் பாயும் வெப்பத்தின் வீதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி வழியாக வெப்பம் பாயக்கூடிய வீதம் வந்து உங்களுக்கு ஹீட் ஃப்ளோ ரேட் 10,000 ஜூல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட பரப்பளவை இப்போது ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பி வழியாக என்ன பண்ணுதான், வெப்பம் பாயுதான். அதோட ஹீட் ஃப்ளோ ரேட்டு தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க, 10,000 ஜூல்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பரப்பளவை ஏரியாவை 4 மடங்காக்குறாங்க. ஏரியான்றது என்ன, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கம்பி இருக்குது அப்படின்னா இதுவும் உங்களுக்கு 1, இதுவும் 1ன்னு நான் சும்மா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 4 மடங்குன்னா அப்போ இதுவும் 4 இருக்கும், இந்த சைடும் 4 இருக்கும், இந்த சைடும் 4, இந்த சைடும் 4. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்துட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் போடுவீங்க. நான் வந்து இனிஷியலில் 1:1ன்னு வச்சுருந்தேன். இப்போ 1:1 எனக்கு 1ன்னு இருந்திருக்கும். இப்போ இதையே நான் வந்து 4 என்ன சொல்லியிருந்தாங்க, 4 மடங்காக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேட் 4 டைம்ஸ் ஏரியா. இப்போ 1:4 என்ன 4. அப்போ உங்களுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்தோட வேல்யூ 4ன்னு வந்திருக்கும். சார் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே 4ன்னு இப்படி மாறாது. உங்களுக்கு டோட்டல் இந்த ஏரியாவோட வேல்யூ 4, லென்த் இன்ட்டு பிரெத்தோட வேல்யூ 4ன்னு ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இங்கே உங்களுக்கு இந்த ஏரியா சேஞ்ச் ஆகிருக்கும். எல் இன்ட்டு பியோட வேல்யூ 4ன்னு ஆகிற மாதிரி. இப்போ நான் இங்கே வந்து 4 எடுத்தால் எனக்கு 4 × 4 16 ஆயிரும். அப்போது அது ஏரியாவோட வேல்யூ தப்பாயிரும்.
லென்த் இன்ட்டு பிரெத்தோட வேல்யூ 4 ஆக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நீளத்தை லென்த்தை 4ல் ஒரு பங்காக குறைக்கிறாங்க. இப்போ வந்து லென்த்து வந்து உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருந்துச்சா, இந்த இதில் வந்துட்டு இதுதான் 4 அப்படின்னா இந்த 4ஆக இருந்ததை வந்து 1/4 ஆக்குறாங்க. 1/4ன்றது உங்களுக்கு என்ன, 0.25. முன்னாடி இது வந்து டோட்டலாக 4 இருந்தது. இப்படி இந்த 4ஆக இருந்ததை லென்த்தை குறைச்சி 0.25ன்ற லென்த்தாக இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது அவங்க சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா வெப்பம் பாயக்கூடிய வீதத்துக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா Q = KA ΔT/L. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q அப்படின்றது வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ, K அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏன்றது உங்களுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ΔT அப்படின்றது உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், Lன்றது உங்களுக்கு லென்த் ஆர் திக்னஸ், Tன்றது டைம் மல்டிபிள் டு T. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தெரியற முக்கியமான விஷயம் என்னென்னா வெப்பம் பாயுது. இப்போ வெப்பம் பாயக்கூடியது பரப்பளவுக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. Q வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு A. கரெக்டாக தனியாக எழுதுனா Q டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஏவாக வரும். அதாவது பரப்பு அதிகமானால் உங்களுக்கு வெப்பம் அதிகமாகும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வெப்பம் பாயிறது நீளத்துக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது. Qவும் Lலையும் கம்பேர் பண்ணுங்கள். Q இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு L. அப்போது உங்களுக்கு ஹீட் ஃப்ளோ அதிகமாகுது அப்படின்னா லென்த்து கம்மியாக இருக்கும். லென்த்து வந்து உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா ஹீட் ஃப்ளோ குறையும். ரெண்டும் ஆப்போசிட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரி, இப்போ கணக்குக்கு வருவோம். பரப்பு 4 மடங்கு அதிகமாகுது, அப்போது 4A. இங்கே என்ன பண்ணிக்கலாம், Q = Aக்கு பதிலாக நான் 4Aன்னு போட்டுக்கிறேன். ஹீட் ஃப்ளோ 4 மடங்கு ஆகும். நீளம் வந்து 1/4 குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை நீளத்துக்கு பதிலாக 1/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவை விட்டுருங்க, ஏவோட வேல்யூ தான் 4ன்னு போடுறோம். நீளம் கீழே டினாமினேட்டில் 1/4 இருக்கிறதுனால அதை ஹீட் ஃப்ளோ குறையும். இப்போ வந்து இந்த 4 என்ன ஆகும், 1/4 இருக்கிறது மேலே வருமா, அப்போது 4 × 4ன்னு நமக்கு மேலே வருமா, 4 × 4 = 16 அப்படின்னு இருக்கும். 16 மடங்கு வெப்பம் அதிகமாக பாயும். இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தது வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க, 10,000 ஜூல்னு சொல்கிறாங்க. அப்போது 10,000 16 × 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 16,000 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அப்போது 16,000 ஜூல்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.